ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சூப்பரான மிளகாய் பொடி, பூண்டு மிளகாய் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், மறுபடியும் வீட்டில் கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல பேன் வச்சு காஞ்ச மிளகாய் வந்து நான் ஒரு 20 எடுத்துருக்கேன். இதை வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இதை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு ஏனத்துக்கு மாற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 25 பல் பூண்டு பல் வந்து நான் ஸ்லைடாக கட் பண்ணி எடுத்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, பாத்திரம் இதையும் நல்லா ஸ்லைடாக இருக்கு. ஏன்னாக்கா ஒத்தாப்புல வந்து அது வேகும், வதங்கும். அதுக்காக இப்போ அதுக்கு ஆறட்டும், பூண்டு வந்து ஆறட்டும். காஞ்ச மிளகாய் வதக்கினதை வந்து தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கருப்பாக இருக்கணும். ரொம்ப பொடி பண்ணிடவும் கூடாது. இப்போ ஆறின பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆறிடக்கூடாது, ரொம்பவும் வதக்கிடக்கூடாது. இந்த மாதிரியே இருக்கணும் பதம். இந்த ஓரத்தில் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகா பொடிக்கும் பாதி அளவு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்க, மறுபடியும் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க, நல்லா பேஸ்ட் மாரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அரைக்கும் போது அது நல்லா ஈரப்பதமாகவும் அந்த நல்லெண்ணெயில நல்லா மிளகாய் பொடி வந்து ஊறி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, உங்களுக்கு எதுக்கெல்லாம் நீங்கள் மிளகாய் பொடி தொட்டுப்பீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை வந்து சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், வீட்டில் மறுபடியும் இந்த பூண்டு மிளகாய் அப்படியே செஞ்சு தர சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சூப்பராக இந்த பூண்டு மிளகாய் பொடி ரெடி பண்ணி அதுக்கு வந்து இந்த வெந்தய தோசைக்கு வந்து சூப்பரான சைடிஷ்ங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இதை அடிக்கடி செய்வோம். நீங்களும் இந்த வெந்தய தோசை ட்ரை பண்ணி இதேமாரி பூண்டு மிளகாய் பொடி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் இன்னைக்கு வந்து வெந்தய தோசை, பூண்டு மிளகாய் பொடி இதுதான் ரெடி பண்ணியிருக்கோம். அருமையான சாப்பாடுங்க. வீட்டில் மறுபடியும் கேட்பாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.